சென்னை திருவேற்காடு நேற்று மாநகர பேருந்து ஒன்றில் ஓட்டை ஏற்பட்டு அதன் வழியாக பெண் பயணி கீழே விழுந்து விபத்தில் சிக்கிய விவகாரம். அனைத்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் நோக்கி சென்ற பேருந்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட பலகை உடைப்பு மூலமாக பெண் பயணி ஒருவர் காயமடைந்திருந்த நிலையில் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய அனைத்து பணிமனைகளுக்கும் இந்த செய்திகளை சொல்லியிருக்கின்றார். அதன்படி சென்னை மாநகரில் ஏறக்குறைய 3200 பேருந்துகள் வரை நாள்தோறும் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மாநகரில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகளில் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய பேருந்துகளின் சேவையை முழுமையாக நிறுத்திவிடுமாறு தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதற்கு பதிலாக அந்த வழித்தடத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பேருந்துகளை மட்டும் இயக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாள்தோறும் காலை நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் பேருந்தை எடுக்கும் பொழுது பேருந்தினுடைய அனைத்து பாகங்களும் முறையாக இருக்கின்றனவா, மேற்கூரை சரியாக இருக்கின்றதா, பேருந்தினுடைய அடிச்சட்டம் இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பலகை பகுதி சரியாக இருக்கின்றதா என்பதை பரிசோதித்து அறிந்த பிறகு நாள்தோறும் பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும், ஒருவேளை பேருந்தில் ஏதேனும் பழுது இருந்தால் உடனடியாக அந்த கிளை மேலாளரிடம் தெரிவித்து மாற்று பேருந்துகளை எடுத்து செல்லுமாறும் போக்குவரத்து துறை அமைச்சரின் சார்பில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.